Hi friends, welcome to Uma TNPSC. நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா இலக்கை நோக்கி பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கும் இனிமே ஜாயின் பண்ண போறவங்களுக்கும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குமான வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோ பதிவுல என்ன நாங்க சொல்ல போறோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல எப்படி வந்து கரண்டா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாத்திக்கிட்டே வருதோ எந்த பேட்டர்ன்ல இப்போ வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நாங்களே சொல்றதை விட எங்களோட ஆல்ரெடி பேட்ச் வந்து 2026 குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கொண்டான் அப்படின்னு பேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இல்லையா? ஸோ என்னென்ன எப்படியெல்லாம் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். நம்ம வந்து ஒரு நல்ல பேட்ச்ல தான், ஒரு ஒர்த்தான பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் என்ட்ரி லிங்க் வந்து கூகுள் ஃபார்மாக சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அவங்க வந்து டெஸ்ட் வந்து ஒவ்வொருலையுமே மேக்ஸில் எவ்வளோ, அதுக்கப்புறம் தமிழில் எவ்வளவோ, ஜிஎஸ் எவ்வளவோ இந்த மாதிரி அந்தந்த மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்களோட நேமு ஊர் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஃபீட்பேக் நாங்கள் கேட்போம். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் கேட்போம். அந்த ஃபீட்பேக்கை தான் இப்போ வந்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம். கூகுள் ஃபார்ம்லேருந்தே நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட வெற்றி கொண்டான் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட கொஸ்டினை பற்றி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கூகுள் ஃபார்மாக சென்ட் பண்ணிப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கம்பல்சரியாக போகும். எப்படி வந்து டெஸ்ட் கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர் கீ, வீடியோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குறோமோ கையோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சண்டே டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock இந்த கூகுள் ஃபார்மும் கம்பல்சரியாக போயிடும். ஓகேவா? ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். பாருங்க. ஸோ அவங்களோட நேம் என்ன, பிளேஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவங்க மேலா ஃபீமேலா, டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன, ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்களா, கொஸ்டின் லெவல் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நாம் வந்து கேட்டுருவோம். ஓகேவா? அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு ஃபீட்பேக்கும் நாங்கள் கேட்டுருவோம். கொஸ்டின் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்கும் கேட்டுருவோம். ஸோ அந்த ஃபீட்பேக் தான் நம்ம இப்போ வந்து லைவாக கூகுள் ஃபார்ம்லேருந்தே பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஃபார்ம்லேருந்து இதை வந்து அப்படியே எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க. ஸோ ஃபீட்பேக் ஃபுல்லாகவே தெளிவாக பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 பேர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸையும் நீங்கள் லைவாகவே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஒரு நல்ல பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன மெட்டீரியல் எப்படி கொடுத்தாலுமே, கிளாஸ் என்னென்ன கொடுத்தாலுமே நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ நாங்கள் கொடுக்கறது தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா நீங்க 2026 குரூப் 4ல வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ பாருங்க. ஸோ ஃபீட்பேக் பார்த்துருங்க. பாருங்க. குட் ஈவினிங் மேம், டெஸ்ட் வெரி யூஸ்ஃபுல் மேம், தேங்க்யூ மேம். ஓகேவா? ஸோ எல்லாமே குட் அப்படின்னு இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மேடம் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டைம் ஆஃப் எக்ஸாம் ஹால் ஃபீலிங் யூஸ்ஃபுல் வித் ஸ்டடி. அவங்க வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு எனஃப் டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா happy to be part of வெற்றி கொண்டான் and I got hope after joining the course and I will concentration more class and get more marks upcoming exams. Questions நன்றாக இருந்தது. Both of motivation staff. It's very good and motivated me. Thank you ma'am. Very useful ma'am. கொஸ்டின் லெவல் பாருங்க வெரி டஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் லெவல் வெரி டஃப். உங்கள் கிளாஸ் சூப்பர் மேம். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் பார்த்தல, பட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப வந்து எக்ஸாம் பேட்டர்னில் இருந்தது அப்படிங்கிறாங்க. பாருங்க. You are doing well with your teaching and notes. I need to learn all the notes and attend all the class videos. This batch is very useful for me. The online class you take is all about quality. All the materials provided is of high quality. I need to make more efforts. அவங்க வந்து எஃபர்ட்ஸ் வந்து அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபஸ்ட் டைம் இவங்க தான் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாமா. ஜிஎஸ் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதால ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கைடன்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து படிக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா குட் நைஸ் கிளாஸஸ். அடுத்து பாருங்க. கொஸ்டின் லெவல் இஸ் குட், ஐ நாட் ஸ்டடி திஸ் வீக். அவங்க வந்து படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் சார்.
Super study plan and materials also nice. Current affairs is tough. Questions are very innovative. You are giving more work in the schedule. Valuable question. அடுத்து பாருங்க, திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. வெரி யூஸ்ஃபுல் மேம் அண்ட் சார். நான் எல்லாத்தையுமே படிக்கல, ஏன்னா நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் படிச்சோம் அப்படின்னா ரொம்ப டைமிங் இருக்கும். ஓகேவா? அதனால நான் ஒரு சிலது மட்டும் படிக்கிறேன், நீங்க ஃபுல்லாவே படிச்சிருங்க. ஓகேவா? எஃபெக்டிவ் கைடன்ஸ், பர்ஃபெக்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபீல் வந்துச்சு மேம். கொஸ்டின் பேப்பர் சூப்பர் மேம். மேக்ஸ் கிளாஸ் சூப்பர் மேம். ஸ்டடி மெட்டீரியல் நைஸ் மேம். GS introduce were really nice to third time joined. old students இப்போ third time நம்ம கிட்ட படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 டைமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து GS வந்து இன்க்ளூட் பண்ண நிறைய பேர் சொன்னதால தான் இப்போ GS இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின்ஸ் வேர் எக்ஸலன்ட். பட் அவங்க வந்து ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், அதனால இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ஹார்ட் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இருந்தாலுமே எங்களுக்கு நல்லது தான், கீப் இட் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் பேட்ச் இஸ் குட். யுவர் கைடன்ஸ் வெரி யூஸ்ஃபுல். எக்ஸலன்ட் கொஸ்டின். குட் அண்ட் வேலிட் டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல். கீப் இட் அப். The test batch was useful for understanding the exam pattern and helped me build consistency in my preparation. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபீல் இருக்குது மேம். கேள்விகள் புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. ஸோ ஈஸியாக சிம்பிளாக ஒரே லைனில் கேள்விகள் கேட்டுட்டு போயிடலாம். பட் அப்படி கேட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அதனால ஒவ்வொரு கொஸ்டினுமே படிச்சுட்டு யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் நாங்கள் செட் பண்ணுவோம். ஓகேவா? வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் டெஸ்ட் கொஸ்டின். அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டடீஸில். கொஸ்டின் வேர் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் மேட்ச்டு த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டாண்டர்ட். அவங்க வந்து பிகினர். ஆமா, ஐ எம் பிகினர், ஐ வில் கிவ் மை பெஸ்ட். எல்லாருமே இருக்காங்க, பிகினர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க, 2-3 வருஷமா ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்காங்க, அது போக எக்ஸ்ஆர்மில இருந்து பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் தான் இருக்காங்க. ஜாப் கோயிங் பண்றவங்களும் இருக்காங்க, வீட்டில இருந்து பாருங்க, இங்க இருக்கும் பாருங்க, ஜாப் கோயிங், ஹவுஸ் ஒய்ஃப், ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் தான் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் வாஸ் so good and I learned more details from question. It's very useful for me. Question very well. Batch super sir, thank you. Best classes. Max topic more question not. அவங்க வந்து நான் practice பண்ணலையாமா. Question பாருங்க, hard level. Thank you sir. 100% worth full schedule 1 test series. தமிழ் மேக்ஸ் சூப்பர். GS மட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் த எக்ஸாமில் எப்படி எழுதுறோமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்களாமா. திஸ் பேட்ச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். Great and quality questions. I will work on more than previous. Okay va? Thank you for your worthable questions and answers explanation. So question மட்டும் கிடையாது, அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம். So keep going சொல்லியிருக்காங்க. Really the question are super good practice, standard question paper. அடுத்து பாருங்க, test every question are so good. Question are good quality. It is very useful to fresher students. Many questions are in thinkable type. Nice one. All questions are super. I feel good and very useful. Thank you so much ma'am and sir. புக் மெட்டீரியலாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பிளான் பண்ணி எல்லாமே கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி யூஸ்ஃபுல். நான் இன்னும் நல்லா படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ மேம் அண்ட் சார். தரமான முறையில் உள்ளது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் போலவே இருந்துச்சு சார். நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு கொஸ்டின் எடுத்திருக்கீங்க. ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆன்சருக்கு கீழேயே இருக்கிறது இன்னும் நல்லா படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மேக்ஸ் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு. ஆல் மெட்டீரியல்ஸ் ஆர் வெரி குட். ஸோ அவங்க வந்து லேட்டாக கொஸ்டின், அதாவது ஆன் டைமில், இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் டைம், அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லேட் அப்படின்னு கொடுத்துருப்போம். எதுக்காக அதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3 மணி நேரம் அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அந்த 3 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். பட் அந்த ஆன் டைமில் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அது எதுக்காக அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க வந்து லேட்டாக வந்து பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எஃபர்ட்ஸ் ஆர் வெரி கிரேட். தேங்க்யூ சார். தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் பிரீஃபாக சொல்லி தரீங்க மேம். கேள்விகள் மிகவும் தரம் வாய்ந்தவை. பெஸ்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் பேப்பர் வெரி வெல். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் சார். சாட்டிஸ்ஃபேக்டரி. ஜிகே கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு சார். சூப்பர். லாஸ்ட் ஜிகே கொஸ்டின்ஸ்
சூப்பர் மெத்தட் பட் என்னால் கரெக்டாக பண்ண முடியல, பட் எப்படியும் உங்களை ஃபாலோ பண்ணிடுவேன் சார் அண்ட் மேம். ஸோ அவங்க இன்னும் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, பட் மெத்தட் வந்து சூப்பரான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கொஸ்டின் ஹார்டாக இருந்தது. கொஸ்டின் ப்ரிப்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்குது. கொஸ்டின் லெவல் பெட்டராக இருக்குது. குட் கோச்சிங் ஃபஸ்ட் டைம். கொஸ்டின்ஸ் ஆல் குட். நான் இந்த பேட்சுக்கு நியூ ஸ்டூடெண்ட் மேம். பாலிட்டி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஸ்பெஷல் நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யுவர் கைடன்ஸ் சூப்பர், யுவர் கிளாஸ் சூப்பர். கொஸ்டின் பேப்பர் லுக் லைக் ரியல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ நிறைய பேர் எல்லாருமே மேக்ஸிமம் சொன்னது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி வந்து அட்டன் பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் எக்ஸலன்ட். கொஸ்டின் நல்லா இருந்துச்சு மேம். பாருங்க, ஐ எம் அன் எக்ஸ் ஆர்மி. லாஸ்ட் 2 months ஸ்டடி இன் ஹோம். ஐ ஹவ் வாட்ச்ட் உமா மேக்ஸ் இன் யூடியூப். ஸோ ஐ எம் ஜாயினிங் தி கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஃபார் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். உங்கள் உழைப்பிற்கு சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் மேம் அண்ட் சார். இவர் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் வெரி நைஸ். கொஸ்டின்ஸ் ஆர் குட். கொஸ்டின் கடினமாக இருந்தது. கொஸ்டின் பேப்பர் குட். ஒவ்வொரு கேள்வியும் சிறந்த முறையில் எடுத்துள்ளீர்கள். கேள்விகள் அனைத்தும் யோசித்து போடக்கூடிய சிறந்த முறையில் உள்ளது. கனவை அடைய தங்களின் தேர்வு மிகவும் அவசியமான ஒன்றாகும். நன்றி. குட் கொஸ்டின் அண்ட் குட் டீச்சிங். ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் டெஸ்ட் பேட்ச். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் லைக் அஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் டூயிங் பெட்டர் அண்ட் அப்கமிங் டெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் சொல்கிறதே பார்க்கல, ஃபுல்லாக நீங்களே கூட படிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி வந்து செட் பண்ணுமோ எக்ஸாமுக்கு குரூப் 4க்கு சேம் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, ப்ளீஸ் மோட்டிவேட் லைக் திஸ் அன்டில் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இந்த மோட்டிவேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த குவாலிட்டி ஆஃப் ஜிஎஸ் கொஸ்டின் வாஸ் so good கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் டைம் மோர் பெட்டர் அப்படிங்கிறது அவங்கள சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் எக்ஸாம் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு பி அச்சீவ் மை கோல். ஐ குட் நாட் கவர்டு த சிலபஸ் வித்தின் எ வீக். இட் வாஸ் டிசப்பாயிண்டிங் மீ. அவங்க வந்து கவர் பண்ணலையாமா, பட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். Your teaching and notes are very useful. All questions are like TNPSC pattern. The question is very difficult, sir. I am a working student and the weekly syllabus is very clear. Question well, but I am not studying. கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணிக்கிறேன் மேம். இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். பாருங்க, லேட் அப்படிங்கிற இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. வெரி யூஸ்ஃபுல் கொஸ்டின் பேப்பர். காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் ஆர் சேலஞ்சிங். எங்களை போல ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் கிளாஸ் டீச்சிங் ஸ்பீச் டெஸ்ட் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். மேடம் ஜாப் வாங்குகிற கனவோட உங்களோட ட்ராவல் பண்ணுறேன். தேங்க்யூ சார் மேம். கொஸ்டின் பேப்பர் நல்லா எடுத்திருக்கீங்க மேம் சார். டிஃபிகல்ட் பட் இட்ஸ் குட். மேக்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் டஃப். கொஸ்டின்ஸ் எல்லாமே யோசிக்கிற மாதிரி இருந்தது. நான் இன்னும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் நல்லா படிக்கணும் மேம். நன்றாக இருந்தது. ஜிகே கொஸ்டின் சூப்பர். யூஸ்ஃபுல் டெஸ்ட். குட் கொஸ்டின்ஸ். மேக்ஸ் கொஸ்டின் வெரி ஹார்ட். உங்கள் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் உங்கள் எஃபர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் மேடம். பொது அறிவு விளக்கம் மிகவும் நன்றாக இருந்தது. கொஸ்டின்ஸ் ஆர் ஹார்ட் எஸ்பெஷலி இன் மேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாலிட்டி பார்ஷியலி இன் தமிழ். able to attend 180 question on time. ஆன் டைமில் 180 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பாருங்கள், மேக்ஸும் கஷ்டமாக இருந்தது, தமிழ்லையும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தது, பாலிட்டிலையும் கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்த்தபிள் டெஸ்ட். தேங்க்யூ சார் அண்ட் மேடம். எக்ஸலன்ட். கொஸ்டின் ஹார்ட் மேம். யுவர் நோட்ஸ் அண்ட் டீச்சிங் ப்ராசஸ் are really effective and super works. Thank you so much ma'am and sir. I hope I will study well and scored many marks in future days. My dream success one day with your guidance. Thank you ma'am. ப்ளீஸ் டீச்சிங் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ மேம். ப்ளீஸ் டீச்சிங் மெத்தட் சூப்பர். கொஸ்டின் ஆர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட். குட் கொஸ்டின் அண்ட் ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கிளியர் த நெக்ஸ்ட் எக்ஸாம். கொஸ்டின் வேர் வெரி குட். ஐ ஃபீல் பெட்டர் நவ். எக்ஸலன்ட் கொஸ்டின். ஐ டேக் மோர் டைம் டு சால்வ் மேக்ஸ். சம் கொஸ்டின் ஆர் ட்விஸ்டட் லைக் குரூப் 4 எக்ஸாம். கீப் த சேம் லெவல் தேங்க்யூ. கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேம். நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருந்தது. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். லாட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் திஸ் கொஸ்டின். ஹார்ட் பட் வேலிட் கொஸ்டின். கொஸ்டின் இஸ் ஸ்டாண்டர்ட். இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேம். உங்கள் வீடியோஸ் பார்த்து படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது மேம். கொஸ்டின் ஆர் குட். இன்னும் நல்லா படிக்கணும். கொஸ்டின் ரொம்ப ஒர்க். தேங்க்யூ சார் அண்ட் மேம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே என்ன தான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நம்மளோட வெற்றி கொண்டான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்ன ஃபீட்பேக். எல்லாருமே பாருங்கள்
பாருங்க எந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னதான் வந்து நாங்க வந்து சொன்னாலுமே கொஸ்டின் வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாங்க என்னதான் சொன்னாலுமே லைவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா, ஸோ உங்க கூட படிக்கிற எல்லா சக மாணவர்கள் தான். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பேட்ச் வந்து ஒர்த்தான பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல், செகண்ட் ஸ்கெடியூல், தேர்ட் ஸ்கெடியூல் இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க எழுத போற 27 ஸ்கெடியூல் டெஸ்ட் ஆகட்டும், அது போக அதுக்கப்புறம் எழுதக்கூட ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அது எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலும் சரி, அது பொது தமிழ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலுமே அதுக்குள்ள இன்னர் டாபிக் எதுவா இருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்கெடியூல்ல வரக்கூடிய இன்னர் டாபிக் எதுவா இருந்தாலுமே ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். படிச்ச உடனே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்காது. படிச்சு பார்த்து அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இதில் ரிலேட் பண்ணி எப்படி வந்து யோசிக்கலாம், எப்படி யோசிச்சு அதை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டைம் கன்சியூம் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அப்படி தான் கொடுக்குறாங்க. 3 மணி நேரம்னா 3 மணி நேரத்தில் படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி கொஸ்டின் பேப்பர் வர்றது கிடையாது. அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்கெடியூல் டெஸ்ட் எழுதும் போதும் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற அந்த ஃபீலிங்கை தான் கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே டெஸ்ட் எழுதும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கே அந்த இது கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நம்மளோட இலக்கை நோக்கி பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்னிங் உங்களுக்கு வந்து பேட்சோட லிங்க் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கெடியூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்சுக்கு எப்படி ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட அரசு வேலை அப்படிங்கிற அந்த இலக்கை வந்து கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க 2026. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் ஆகட்டும், அட்மிஷன் ஆகட்டும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.